சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டி கொண்டிருக்கின்ற நேரம். நாளைய விடியலில் நான் சொல்கின்றவரை சந்தித்தால் போதும், நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரும். பல நாள் கனவு ஒன்று உனக்கு நிறைவேறப் போகின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் உன் அப்பா நான் உனக்கு சொல்லிவிட தயாராக இருக்கின்ற இந்த நேரம், எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கப் போவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே. நாளைய தினம் நான் சொல்கின்ற ஒருவரை காலை நேரம் சரியாக 7 மணி முதல் 8 மணி வரை நீ பார்த்துவிட்டால், அதாவது அந்த நேரம்தான் அவர் கண் விழிக்கின்ற நேரம். இந்த நேரத்தில் மட்டும் அவரை நீ நேரில் பார்த்து விட்டாய், ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ கண்ட பல நாள் கனவு ஒன்று உனக்கு நிறைவேறிவிடும். உன்னுடைய விருப்பம் ஒன்று நிச்சயமாக உனக்காக நீ விரும்பிய நல்லதை உனக்கு நடத்தி கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லா விஷயங்களையும் அது உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டுகின்ற இந்த நேரம், எக்காரணத்தை கொண்டும் அந்த அதிர்ஷ்டத்தை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது. அந்த அதிர்ஷ்டத்தை என் குழந்தை நீ இல்லை என்று சொல்லிவிட முடியாது. உன்னோடு தான் நான் இருக்கின்றேன் என்ற ஒரு செய்தி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும். அதுபோல உன் அப்பா உனக்காக நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்ற உன்னுடைய எண்ணம் எப்பொழுதும் உனக்கு சரியாக கை கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. உனக்காக வேண்டி நான் உன் வசமாக நின்று உனக்கென சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு கொண்டு வந்து நிறுத்தட்டும். உனக்கான வெற்றியோடு இந்த வாழ்க்கையில் சரியாக உன்னை தொடரட்டும். நீ கேட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையோடு கொடுக்கட்டும் என்பதை நீ மறக்காதே. நான் சொல்லிவிட்ட இந்த நேரமும் காலமும் இனி உனக்காக வேண்டி என்ன தர காத்திருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். சாயப்பா அதிர்ஷ்டத்தை உன் வீட்டு கதவை தட்டும்படி நான் இப்பொழுது உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன் என்றால், சர்வ நிச்சயமாக இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரத்தோடு இந்த வாழ்க்கை நீ நிச்சயமாக சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, எல்லோருக்கும் அதிர்ஷ்டம் வந்து விடுவதில்லை. அதிர்ஷ்டம் இருப்பார்கள், அந்த அதிர்ஷ்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரியாமல் தயங்குகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் இது போன்ற இந்த வாழ்க்கையில் நாம் நடத்த தெரியாமல் தயங்கிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதையெல்லாம் நம்மால் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. இந்த வாழ்க்கை நம்மை எதை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் சற்றென்று உணர முடியவில்லை. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையெல்லாம் என் குழந்தை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். உன்னோடு நான் வந்து உனக்கு கொடுக்கும் அத்தனை சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் என் குழந்தை பெரும் வரையிலும் நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன். நான் பெரிதாக உன்னை எதுவும் செய்ய சொல்லவில்லை. அதை கொடு இதை கொடு என்று கேட்கவில்லை. இத்தனை ரூபாய் செலவு செய் என்று நான் சொல்லவில்லை. ஒருவர் கண் விழிக்கும் பொழுது நீ அவரை பார்க்க வேண்டும், அவர் முகத்தில் நீ விழிக்க வேண்டும் என்று தான் உன் அப்பா நான் இத்தனை நேரம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அது உனக்காக ஒரு நல்லதாக இருக்கும் பொழுது, உனக்கான ஒரு நல்லதை உன் வசமாக கொடுக்கும் என்னும் பொழுது, அதை எந்த காரணத்தை கொண்டும் என் குழந்தை நிச்சயமாக நீ விட்டுவிடக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் இதை நீ தொலைக்கக்கூடாது. என் குழந்தைக்கு பொதுவாக நான் கண் விழிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். என் அன்பு குழந்தையே, யார் ஒருவர் தான் நினைத்த நேரத்தில் கண் உறங்கி தான் நினைத்த நேரத்தில் கண் விழிக்கிறார்களோ அவர்கள் எந்தெந்த கஷ்டமும் இல்லாமல், அதாவது கஷ்டமே இருந்தாலும் மன நிம்மதியோடு இருக்கின்றவர்கள். இவர்களால் எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்ய முடியும். இவர்களால் எந்த ஒரு காரியத்தையும் சரியான நேரத்தில் செய்து முடிக்க முடியும். இவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை புரிந்து கொள்ளும் மன வலிமை இருக்கும். தன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் தானாகவே தெரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. இது போன்று எப்பொழுதும் என் குழந்தை சரியான நேரத்தில் கண் உறங்கி சரியான நேரத்தில் கண் விழிக்க நீ தயாராக இரு. உனக்கு என்று எது நல்லது நடக்க நான் இருப்பதை இனி நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்காக என்றும் நான் இருப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். தெய்வம் சொல்லி விடுவது என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து கொடுப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்ன நடக்கிறது எதற்கு நடக்கிறது என்பதை எல்லாம் நினைத்து நிலை குலைந்து போவதை விட நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ சிரித்து வாழ முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை. அதனால் எப்பொழுது
உன்னை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கின்றாயோ, உன்னை இனி நீ சொல்கின்ற செயலை செய்யும்படியான ஒரு எண்ணத்திற்குள் வைத்திருக்கிறாயோ, அப்பொழுதே உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும். உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் கவனமாக நடக்கும் என்பதை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று இந்த அப்பா வந்து பேசுவதற்கு என்ன காரணம்? நீ எனக்கு எதையும் கொடுப்பாய் என்று நான் எதிர்பார்த்தவில்லை. உன் முன்னால் வரவில்லை. என் குழந்தை என்பதனால் நிச்சயமாக உன் மீது கொண்ட அன்பினாலும் அக்கறையினாலும் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கான வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க நான் வருகின்றேன். என் குழந்தைக்கு ஒருவர் அல்லது நடந்து விட்டது என்றால் நான் பேரானந்தம் கொள்கின்றேன். உனக்கொன்று என்றால் அதை நடத்தி நான் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்பதை நீ மறக்காதே. எந்த நேரம் இனி உனக்கு எதை கடந்து கொடுக்கிறது என்றாலும் அவை அத்தனையுமே நீ முழுக்க முழுக்க இனி எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நாம் உணர வேண்டியது அவசியம் நிச்சயமாக நமக்கு இருக்கிறதல்லவா? அதுபோலத்தான் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அதிர்ஷ்ட நேரம் உனக்கு இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பல அதிர்ஷ்டங்களோடு இந்த வாழ்க்கை உன்னை வாழ வைக்க தொடங்கி இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்குமோ என்று எல்லாம் இனி யோசிப்பதை விடுத்து உனக்காக உன் அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நீ கேட்டது உனக்கு நிச்சயமாக சரியாக கிடைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் எதையெல்லாம் உருவாக்குகிறேனோ, உனக்கென்று நான் எதையெல்லாம் உன் வசமாக்கி தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ எப்பொழுதும் போல நம்பிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல இந்த மாற்றங்கள் கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என் குழந்தைக்கு அப்பா சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி நிச்சயமாக ஒரு தெளிவு உனக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா? எதையெல்லாமோ எதிர்பார்க்கிறோம், தானாகவே நம்மை தேடி நம் அப்பா ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் என்னும்போது அந்த அதிர்ஷ்டத்தை நீ வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. இது போன்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது. நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை முதலில் நாம் நம்ப வேண்டும். நம்மை தேடி தெய்வம் நமக்காக வருவதை முதலில் நாம் நல்லபடியாக உணர வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய துன்பங்களும் சோதனைகளும் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து வாழ முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் மீது முதலில் நாம் நம்பிக்கை வைத்தால் மட்டும்தான் நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள, நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கக்கூடிய உண்மைகளை நம்மால் சரியாக எதிர்கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பதில் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெளிவு கிடைக்கும். நாம் எந்த விஷயத்தை எப்படி யோசிக்கிறோம் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு துணை நின்று உயர்த்தி கொடுக்கும் என்பதையும் நீ மறக்காதே. ஒன்றோடு ஒன்று இந்த வாழ்க்கையில் என் குழந்தை அடைந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இனி முழுக்க முழுக்க உனக்கான மன நிறைவை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழச் சொல்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் நாம் ஆசைப்பட்டது போல நமக்கு எல்லாமே சரியாகவே கிடைக்கத்தான் வேண்டும். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் என்னவோ அது எல்லாம் ஒரு நாள் உனக்கு நிறைவாக கிடைக்கத்தான் வேண்டும். மனதளவில் என் குழந்தை ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படுகிறது என்பதை முதலில் புரிந்து கொள். நீ நினைத்தது போல எந்த நாளிலும் என் குழந்தை விரும்புகின்ற விஷயங்கள் உன் வசமாக கிடைக்க வேண்டும் என்பது நான் முழு கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நாளைய விடியல் பொழுதை நீ சுறுசுறுப்பாக எதிர்கொள்ள வேண்டும். நாளைய விடியல் பொழுது உனக்கு சுறுசுறுப்பான ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் சொல்லும் இந்த நேரங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றும். இந்த நேரம் நாம் எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியாக கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருந்து நான் உனக்கு சொல்லித் தருவது நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நாளைய விடியல் நீ கண் விழிக்கும் பொழுது முதலில் சூரிய பகவானினுடைய அருளை பெறுவாய். இரண்டாவது வாஸ்து பகவானினுடைய அருளை பெறுவாய். என் குழந்தை, வாஸ்து பகவான் பூமிக்கு அடியில் கண் விழிக்கும் நேரம் நாளை காலை 7 மணி 8 மணிக்குள். இந்த நேரத்தில் நீ அவரை மனதார நினைத்து விட்டால் போதும், நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உனக்கான வேண்டுதல் எல்லாமும் சரியாக நடத்தி கொடுக்க, நீ கண்ட கனவுகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மெய்ப்படும். உன்னுடைய ஆசைகள் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக கிடைக்க தொடங்கும் என்பதை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருந்து சொல்லிவிடும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டு அல்லது போதும். எதிலும் நமக்குள் தோன்றும் விஷயங்கள் நம்மை எந்த நேரமும் ஆச்சரியப்படுத்தட்டும். எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு சரியான ஒன்றை நடத்தி கொடுக்கட்டும். கலங்காமல் எதிலும் உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே என்று இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய்.
இவை ஒவ்வொன்றும் உத்தரவாதப்படுத்தும் என்று என் குழந்தை, நீ தயங்காமல், நிச்சயமான அன்பு உனக்கு கிடைக்க பெருமை, தெளிவான விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நீ நடக்கப் பெறுவாய் என்பதை மறக்காதே. என்றும் என் குழந்தையின் வார்த்தைகளுக்கு நான் இந்த அப்பா கட்டுப்படுவேன். என்னை நீ நிச்சயமாக இப்படியே கொடுத்து எந்த நாளும் நீ ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொண்டால் அது போதும். நல்லதை நான் உனக்கு சொல்வதை கட்டாயம் நீ தெரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.